இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாம் நாட வேண்டியது, விட்டு ஓட வேண்டியது, 2 காரியத்தையும் இங்கே சொல்லுகிறார். நாம் விட்டு ஓட வேண்டியவைகளை ஓடவில்லை என்றால் அவைகளால் உண்டாகும் பாதிப்புகள் என்ன? முந்தின வசனத்திலே சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை இது என்ன செய்கிறதா? நம்முடைய விசுவாசத்தை வேறறுக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்கிறது. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வேதனைகளுக்கு காரணமாகிறது. விசுவாசம் இழக்கப்படும் போது அநேக வேதனைகள், அநேக மனக்கவலைகள், அநேக மனபாரங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை மாத்திரம்தான் வேதனையற்ற வாழ்க்கையை நடத்த செய்கிறது. இந்த வேதனையற்ற வாழ்க்கையின் ஆணி வேறாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பண ஆசை. பண ஆசை, சம்பாதிக்க வேண்டும். அதை குறித்து முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இந்த பலவித இச்சைகள் அவர்களுடைய விசுவாசத்தை அழித்து விடுகிறது. நமக்குள்ளே உண்டாகிற அநேக ஆசைகளுக்கு இந்த பண ஆசை அடிப்படை வேறு. ஆகவே வசனம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. அப்போ நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணமாக அவர் சொல்கிறார், நீதி. அநீதி காணப்படக்கூடாது. தேவ பக்தி, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி உள்ள ஜீவியம், விசுவாசம். விசுவாசம்தான் நம்முடைய எல்லாவிதமான ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கட்டுவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவைகளை அடையும்படி நாடு. நாட வேண்டிய குணம் நம்மிடத்தில், தேவனை ஆராதிக்கிற நம்மிடத்தில் நீதி காணப்படக்கூட வேண்டும், அநீதி காணப்பட்டு விடக்கூடாது. தேவன் மேல் அளவு கடந்த பக்தி காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களின் அநேக ஆசைகளை விட்டு ஒழியும் போதுதான் தேவ பக்தி நமக்குள்ளே வரும். அவிசுவாசம் நம்மை விட்டு கடக்கும் போதுதான் விசுவாசம் நமக்குள் வரும். அவர் சொல்லிவிட்டு 12வது வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நம்முடைய அழைப்பு 2 காரியங்களை மையமாக வைத்து சொல்லுகிறார். 1, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசம் மாத்திரம்தான் நம்முடைய சோதனைகளை ஜெயித்து காண்பிக்கும், நம்முடைய சோர்வுகளிலே நம்பிக்கை கொடுக்கும், நமக்கு வருகிற இக்கட்டுகளிலே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் விசுவாசம். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போராடு, போராடி ஜெய். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆம், நாம் நித்திய ஜீவனுக்காக வாழ்கிறோம், உலகத்துக்காக வாழவில்லை, உலக தேவைகளுக்காக வாழவில்லை.
உலக இன்பங்களுக்காக அல்ல. வசனம் சொல்கிறது பரலோகம். பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் போராட வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்களை இழக்க வேண்டியது வரலாம். எப்படி வாழ வேண்டும்? அதை 1 தீமோத்தேயு 6:8 சொல்கிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். போதும் என்கிற இந்த நல்ல மனம் நம்மை தேவன் அருளும் விசுவாச உயர்ந்த நிலையில் நிறுத்திவிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற பணம், அவிசுவாசம் இவைகளை விட்டொழிந்து விட்டு விசுவாசம், நீதி, தேவபக்தி, அன்பு, பொறுமை, சாந்த குணத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.